எங்களோட உறவுல நாங்கள் வந்து ஒரு உருத்தா கேட்கலாமே எங்களோட சேனலுக்கு ரைட்டாக கவலைன்னு சொல்லலாம் என்னன்னு சொல்கிறேன் நாங்கள் போடுற வீடியோ உண்மையிலே நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறீங்க அதை நான் வந்து சொல்லி சோலை குயில் சொல்லும் முன்னே வந்த போது ஆதி முடியுமாக இருக்கிற இடத்துல சொன்னேன் அம்மா தனியாக தூக்கு அம்மா தூக்கு அதிகமாக உறவு இருக்காங்க எங்க சேனலை வந்து எப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுஷியா. ஓகே, இப்போ எங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்கள் சித்தி விட்டாங்க வந்து நிற்கிறேன் நம்ம. அப்போ ஏன் திடீரெண்டு வந்து நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இன்றைக்கு புய் மாமாவுக்கு வந்து பிறந்த நாள். இன்றைக்கு வந்து எங்களோட பிள்ளைய நாடு பர்த்டேன்னு அப்போ அண்ணா வந்து திடீர்னு மதியம் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அனுஷி அந்த கேக் கட் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா அதை வந்து மல்லாவியக்கா அந்த கேட்டுக்கொள்ளி அனுப்பிக்கிறோமே. இப்போ அண்ணா வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோமேனு சொன்னால் கேக் கட் பண்ணுறேன். அப்போ அண்ணாவுக்கு வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் மேலாது, பாவம் காய்ச்சல் தடிமண் அப்படிலாம் கொஞ்சம் சரியான உடம்புல கொஞ்சம் வித்தியாசம் தான்ப்பா, மேலாது. ஆனாலும் ஒரு கேக் கட் பண்ணுறது சந்தோஷம் தானே. சந்தோஷம் சொன்னால் வருஷத்துல ஒரு நாள் வர ஃபங்க்ஷன் வந்து அது ஏழாவது எல்லாத்தையும் கொஞ்சம் பட்டு தான் சந்தோஷமா வெட்டுறான். நினைவு நாளாகவும் இருக்கு உங்களை பார்க்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கு. அப்போ இந்த எங்கே கேக் வெட்ட போகிறோம்னு சொன்னால் ஆர்வப்பா அந்த புது வீட்டில் சித்தியில் புது வீட்டா வந்து கேக் வெட்ட போகிறோம். வந்து இங்கே இல்லை புது வீட்டை பாமா விட்ட வட்டி இப்போ இங்கே இதெல்லாம் போகிற கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ வந்து பெருசாக வந்து செய்யலை, சும்மா ஒரு சொந்த என்னன்னு சொல்கிறது சவரங்கள் உட்பட ஒரு ஒரு சின்ன ஒரு கம்பலாக ஒரு பண்ணா ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் இந்த கேக் வெட்டப்படுறேன். அப்போ மாமா வந்து 5 மணிக்கு வருவார். அப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து 4:45 ஆகிட்டு. அப்போ இன்னொரு காமிச்சத்தில் மாமா வந்துடுவார். அப்போ அங்கே தான் நாங்கள் போய் இன்றைக்கு என்னென்ன மாதிரி பிளான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோமே. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கோ நிற்கிறோம். நேற்று வந்து வீடியோ போடல, அதாவது லைட்டாக கவலைன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்கிறேன், நாங்கள் போடுற வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டம் ஓடினது, திருப்ப வந்து ரன் பண்ணுற கொஞ்சம் குறைஞ்சி விட்டுது. வியூஸ் குறையுது, சப்ஸ்கிரைபரை காணல, கமெண்ட்ஸை காணல, லைக்கை காணல, அப்படி சொல்லி பரவாயில்ல. இப்போ நாங்கள் எல்லாமே வந்து ஓடுமண்டி இல்லை தானே. கண்டிப்பாக நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள போட்டாலும் நாங்கள் ஓடும். அந்த வீடியோ வந்து ஓடாமல் இல்லை, எங்களுக்கு நிறைய உறவுகள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஓடும். பரவாயில்லை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. ஆனால் இல்லை என்னோட கதைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லிக்கிறாங்கல்ல. இப்போ நான் உண்மையிலே நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறீங்க, அதை நான் வந்து சொல்லியாங்க. எங்களோட சனண்ட பேர் வந்து ஜெஃப்னா வில்லேஜ் குக்கிங்னு சொல்லிக்கலாம். அதுக்கு சம்பந்தமான ஒரு வீடியோவுமே இல்லை. தலையங்க எங்கேயோ நாங்கள் எங்கேயோ மாதிரி நிற்கிறோம். அது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறீங்க, அதை நான் உண்மையில வரவேற்கிறேன். அது வந்து பிள்ளை தான் அப்படின்றது. என்ன கொஞ்ச நாளாக ஒரு குக்கிங் போட்டு கொண்டு வந்தாங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் குக்கிங் போடுற மட்டும் இப்படியாங்க கோவைக்குள்ளே எடுத்து போடுங்க, அப்படி வர காணொலியில் எடுத்து போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கின்ற மாதிரி அப்படியே சொல்லியிருந்தேன். நான் வந்து அப்படி ஒரு வாரக்கிழமை இல்லாட்டி அடுத்த கிழமைக்குள்ளே வந்து எங்கள் சேனல்கிட்ட பேரை வந்து மாற்றிடுவோம். மாற்ற போகிறீங்களா? பார்த்தோம், நான் பேர் இன்னும் செலக்ட் பண்ணல. அதாவது எங்கள் வீடியோ பார்க்க உறவு இருக்காங்க. எங்கள்கிட்ட சேனலை வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி நீங்களே சொல்லிங்க சொன்னால் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வந்துருக்கு. நல்ல ஒரு ஐடியா. அதாவது வந்து போலீஸ் ஐடியா பார்த்துட்டு அதாவது நீங்கள் வந்து உண்மையில ஒருத்தோட தான் நாங்களும் கேட்குறோம். ஜெஃப்னா வில்லேஜ் குக்கிங்னு சொல்லி ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்க அந்த பேர். இப்போ என்ன பேர் மாற்ற வேணும் என்றதை நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக உண்மையில அது ஒரு எங்களுக்கு ஓகே வந்துட்டு நாங்கள் செய்வோம். பயமாக கூட புளிச்சூடி வந்து அதாரோ பிடிக்க போகிறாங்களா? அம்மனே நெஞ்சுக்கு தண்ணி இல்லை கடவுளே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து கட் ஆகிட்டு காரணம் சொன்னால் இங்கேருந்து பார்த்துக்கொண்டு போலீஸ் அப்படி 4 கதையை வந்து துறந்தாங்க போலீஸ். அதில் சந்தியில் போய் நான் என்ன நாங்கள்லாம் ரோட்டில் கேமரா பிடிச்சி நிற்கிறேன், எங்கள்ட்ட தான் பாரானோ எனக்கு நெஞ்சுக்கு சும்மா திக்கண்டுச்சேன்னு. எனக்கு உப்பே நெஞ்சு அடிக்கு. இங்கே பாருங்க ஆட்டோ நாடு வந்து பார்த்தேன் நல்லா அனுப்பி ஆட்டோ வந்து டவுட் என்ன புதுனா தெரியா கிடக்கல. அப்போ என்னன்னு சொன்னால் ரெண்டு பேர் நோம்பு கூட இந்த காணிக்குள்ளே தான் ஓடினாங்க. இப்போ கூடுதலாக வந்து அந்த குடி வந்து பெரியாக்கலன்னு இல்லையேன்னு சின்னலேருந்து எல்லாருமே குடிக்கிறாங்க. மற்ற அந்த தெரியாது அந்த மது போதைகளுக்கு அடிமைப்படுற அந்த சின்ன சின்ன பிள்ளைல தான் விட்டு கழிச்சு கொண்டு வந்து பிடிச்சிக்கிறாங்களே. எனக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டே தான் இந்த வயசுக்கு போலீஸ்காரன் இந்த ஓராண்டு பார்த்தேன் 4 கதையும் அப்படி திறந்துட்டு பறந்தானுக்கா காணிக்குள்ள. பிடிச்சுன்னு விட்டாங்க, பிடிக்கல, அவங்க ஓடிட்டாங்க. அப்போ செருப்பு கிட்ட இங்கே காணியில் இருக்குதானே. அப்போ அது வந்து பதிவு வந்து கிடந்தாலுமே தெரியாது. நான் என்ன சொன்னேன் அந்த கூடுதலாக கள்ளமன்காரரும் தெரியான்னு. சரி, அப்போ வந்து இப்போ டைம் ஆகி கொண்டு இருக்கேனம்மா. அப்போ நாங்கள் வந்து மாமா வந்து வருவார், நாங்கள் மாமா விட்டு போய் என்னென்ன
இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓ அதுக்கிடையில நான் சொல்ல மாதிரி உண்மையாக எங்களோட உறவில் நாங்கள் வந்து ஒரு உருத்தா கேட்குறோமே எங்களோட சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாங்கள் அதை வந்து வெப்பம் மாற்றுவோமே கண்டிப்பாக அவங்களோட விருப்பம் அவங்களோட விருப்பம் இப்போ வந்து என்ன வந்துமே ஆகலை என்ன வரையிலண்ணா. அப்போ நாங்கள் வந்து இப்போ கதவை வந்து துறக்க போகிறோம். கதவை திறக்க போகிறோம். ரொம்ப சாப்பிடும் போது மாங்காய் போட்டு நேரா இது வந்து ஒரு கோலாமா இதுக்குள்ள வந்து கேக் வெட்டுறது அப்படியான ஃபங்க்ஷன் தான் இந்த திறப்பு தருவீங்க. இல்லாட்டி தரமா இல்லாட்டி பூக்கணுக்கு தண்ணி வீட்டை ஊற்ற விரும்புகிறாங்களும் வந்து ஊற்றலாம். ஓகே 1 2 3 பாம்பு கொண்ட பாஜா பாம்பு வந்துருக்கட்டுமா உனக்கு பாவா மாதி குட்டி பாவா பாவ் ஆதிக்கத்தை நீர் தடா அதுல ஒரு கான் நினையாது. அது என்ன செய்றீங்க? அந்த கிளியை பிடிச்சு கொண்டு போவோம் நீர் தடாத நீங்க கிளியை தண்ணி மாத்திரம் நினைக்கிறேன் ஒரு பாசி ஆகலைக்கா எப்பப்ப சித்தி மல்லாய்க்கு போய் இந்த கிளியெல்லாம் பறந்து ஓதடியா சித்தியை தேடி எனக்கு அந்த கொக்கு தான் பறக்கும் போல இதுதான் பறக்கிற அன்னைக்கு எனக்கு கண்டா இது வேறு உண்டிட்டோம் வேறு உண்டிட்டோம். ஓ வேறு இது இந்த சும்மா தண்ணியில் வச்சுருக்காங்க நான் அடிவட்டாங்க நல்லா நல்லா சொல்வாயோ சோலை குயில் சொல்லும் முன்னே வந்த போது பரவாயில்ல ஜாதி இப்போ டிக்டாக் கூட பிரபலியம் ஆயிட்டானே நான் ஹாப்பி. என்ன டிக்டாக் ஐடி உங்களுக்கு தெரியுமோ? சரியா நான் பார்க்குறேன் இல்லையே. ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ இனிமே வந்து ஆகலை காணல இது எப்போ சித்தியோட வந்து இப்போ தான் கிட்ட தண்ணி ஊற்றி போல இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அண்ணாக்கு சர்ப்ரைஸ் வந்து என்ன செய்யப்படுறோம்னா அந்த வீடெல்லாம் கூட்டி மேசையெல்லாம் மடுக்கி ரெடி பண்ண அப்புறம் அண்ணா கேக்கை கொண்டு வச்சு கட் பண்ண அப்புறம் உள்ளுக்குள்ள போகும்போது என்ன மாமா வந்து இனிமே தானே வந்து வருவார் என்ன இன்னும் காணல கொஞ்சம் கொஞ்சம் சொனங்குது தான் பார்ப்போம் வருவார் தானே இருட்டாயினா என்ன லைட்டாக போடுறது கேட்க பட்டுறது 3 நாளை பிறகு நல்லா அவியக்காங்க தெரியும் 2 நாளுக்கு பிறகு சுற்றி போயிட்டு அதெல்லாம் நீட்டாக தான் இருக்கிறேன் வந்து அதான் சொன்னாங்க இது போகலடா வந்தேன்னு கொடுத்தா வடிவா ஓ இந்த கூட்டம் அப்படியே வாங்க முடியும் ஆதிக்குடி ஆதிக்குடிக்கு மாவட்டம் இருக்கிற இடம் இருப்போமே. ஓ அது இந்த குடியெல்லாம் வச்சாவோ இல்லை படுப்போமோ? ஓ மாமா அவளுக்கு இது வந்து அறிவு பண்ணுங்க பாப்பா அண்ணா ஒரு 43 வயசு தான் அவளை செஞ்சலாம். ஓ உள்ளுக்கு வழியாக கேக் கட் பண்ணுறேன். கேக் வழியாக கட் பண்ணுறேன் இல்லாட்டி உள்ளு வேணுமா மேசையில் இருக்கும். இதுல தான் கேக் வெட்ட போறேன். அப்ப இது வந்து மேசை எப்படி சொல்றது? இல்ல இல்ல மேசை இருக்கு தான் நாங்க வெள்ளத்தை கூட்டிட்டு கூட்டுவோம் அங்க விளக்குமா சி தும்பு தடி எங்க ஒண்ணும் இல்ல தும்பு தடி நாங்க ஓ அந்த இடத்துக்கு பிளேட் வச்சு குடிக்கலாம் போறாங்க அப்படியோ? ஓ எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் வந்து இருக்குது. நிறைய நாளைக்கு கூட வீடு கூட்டு நினைக்கிறாங்க நாளைக்கு வீட்டு வெள்ளை அண்டே தான் யாரும் தும்பு தடி எடுத்து வீடு கூட்டுறான். மக்களே வடிவா பாருங்க மக்களே வடிவா பாருங்க இப்படித்தான் யாழ்ப்பாணத்துல வீடு கூட்டுறது. ஒரு மண்ணு மில்ல தான் தெரியுமா நான் லைட்டா ஆகிக்க மாட்டேன் பாவனை இது மண்ணு இல்லை அந்த டஸ்ட் வந்து இந்த காத்து தான் இப்போ வந்து கர்த்தர் நல்ல வரான் கர்த்தர் நல்ல வரும் சர்வ நல்ல கொஞ்சம் பாடுங்க தெரியுமா சைவ பாடுங்க எது பாடு லைட்டா பேன் வேண்டாம் பேன் போட சத்தம் இல்லை மைக்கி இல்லை. அப்போ இதுக்கு எங்கே இருக்கு மேசை இல்லை இதோ இதுல அண்ணா புளிய வச்சு முட்டை கால வச்சு தண்ணி தூக்கலாம். ஓ தூக்குங்க பேலஞ்சில் ஒரு 1/2 கிலோ வரும் இது நிற்கிறேன் ஒரு பால் வந்து நான் தூக்கட்டும். அம்மா கூட அம்மா இதை தனியாக தூக்காட்டி தூக்கு அம்மா தூக்கு இல்லை இதை வந்து நடுக்கோடையாக வைக்கணும். ஓகே இதெல்லாம் கேக் இருக்கு
டெக்கரேஷன் ஒன்று போடலாம் இந்த டெக்கரேஷன் ஒன்று இது மாதிரி ரெண்டு சந்தோஷமா இருக்கும் திடீர்னு சந்தோஷமா முடியும் இப்போ கேக் வெட்டா வாராங்க கொஞ்சம் காலையில் போட்டு வந்தாங்க சைடில் தானே தானே போட்டு போவோம் தனி என் காப்பில் நேரடி நாள் வந்து நடந்து இருக்கக்கூடாது டிஸ்டர்பா சொன்னேன் மார்னிங் பார்த்தா ஆதிஞ்ச வாங்க அந்த வீடு விட்றாங்க சு தரவத்து நாள் கொடுக்கலாம் முயற்சி சரி அப்போ வேறு காணும் காணும் அப்போ எவ்வளோ வாடகை எடுக்கிற நீங்கள் இந்த இப்படி கோல் வாடகை எடுக்கிற கேட்கணும் ஒரு 160 சித்தியை போய் கேட்போம் கேட்கணும் ஐயோ யாரு மற்றது சிட்டி சொன்னது தங்கட அந்த பெண் வேலியில் இந்த பூனைப்பழம் விற்குது பூனைப்பழம் காய்ச்சி இருக்கு பூனைப்பழத்தை அதுக்கு இப்போ வந்து நாங்கள் உள்ள ஆதிக்குட்டி எங்கே போறீங்க ஆதிக்குட்டி வந்து பூனைப்பழம் வாங்க போகிறா பூனைப்பழம் அது எங்கே வரீங்க இதில் தானுமே அங்கே ஆதி இந்த மோதிரம் வந்து துளைஞ்சதானே அதை ஓ ஆதிக்குட்டியில் எப்போ சித்தின ஃபங்க்ஷன் சொல்லி ஆதிக்குட்டி மோதிரம் வந்து துளைஞ்சிட்டேன் வீடு கூடி பிறலுக்கு தேடி பார்த்துனாங்க ஆனால் இல்லைன்னு சொன்னா இன்னொரு கொண்டு இந்த மண்ணுக்கு வழியா மண்ணுக்கு வந்து எங்கே தாண்டன்னு சொல்லி தெரியாது ஒரு நேரம் மண் அரிக்கையெல்லாம் விட்டு போடும் அது இப்போ இந்த மண் இந்த மலையிலக்கெல்லாம் போய் பூனைப்பழம் கூட வருமோ பழுத்துட்டுதோ இல்லை அந்த அந்த வேலியில் படந்துருக்கு ஆளுக்கு என்னன்றே தெரியாது சும்மா போகுது பூனைப்பழம் ஓ பழுத்துட்டு எங்கே இருக்கு பழம் இதில் பூனைப்பழம் தெரியாது கண்குருடா இந்தா இருக்கு இதே பூனைப்பழம் ஆமா அப்போ பூனை இல்லை அது அதுக்குள்ளே திண்டுது இது இன்னொன்று சாப்பிடு நான் சித்தி சொன்னது இது வந்து ஒரு குருவி கொண்டு அழிக்கிறான் வந்து அம்மா என்ன ருசியப்பா எங்கே இருக்கு என்ன கொண்டு தாங்க மணியா இருக்கடா அதை துண்டுட்டேன் வந்து கேட்கக்கூடாது நல்லா அது என்ன எனக்கு ஆசையாக இந்த வருஷம் தானே பூனைப்பழமே சாப்பிட போகுது அதுக்குள்ள காய தெரியும் நிறைய கிடாது ஏதோ சாப்பிடுட்டு இந்த வரும் போகுதுடா இப்போ இது பூனைப்பழம் மணியா இருக்கா அந்த வாசத்து தாங்க சார் காணும் உண்டு எனக்கு இந்த உள்ளுக்கு அந்த கருப்பு வித்தா இருக்கும் காட்டுமா அந்த கருப்பு இந்த மட்டக்கிழப்புல சத்தியமாக வாழ கோவமா எல்லாம் கோதுவாங்க மணியா இருக்குது இன்னொரு குருவி சாப்பிடுவோட அது ஏறக்கூடாது ஆசி அங்கே இந்த பூனை இது காயரா அது போங்க அட நியாயம் மக்களா அட கடவுள் என்ன தெரிஞ்சது வந்து பல கட்டி விட்டா சரி உண்மையாக வந்து வேற லெவலாக தான் மணியா வாசம் நல்லவாடு உன்னோடு வாழும் நொடியில் இதுக்காண்டி நான் ஒவ்வொரு நாளும் பூனை பழத்துக்கு வருவேன் என்ன காய் இல்லை ஒன்று காய் ஒன்று சாப்பிடான் இப்போ காய்க்கு கொஞ்சம் இப்போ வந்து தனக்கு அந்த பூனைப்பழம் வாங்கி தாங்க கொண்டு கேட்குறேன் தடிமன் பாய் காய்ச்சல் தடிமன் எல்லாம் ஓகேயோ சொல்ல வார்த்தை இல்லை அப்போ ரெண்டு பூனைப்பழம் சாப்பிட விட மாறிடும் துக்கா கூட்டி கொஞ்சம் சொன்னா தடிமன் காய்ச்சல் சொன்னீங்க இந்த பூனைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா டாக்டர்கிட்ட மருந்தை விட பறந்து போப்போம் முதலே சொல்லியிருந்தா எனக்கு தெரியாது எப்போ தான் தெரியும் காசு மிச்சமே இல்லை ரெண்டையும் கலந்து தான் குடிக்கணும் மருந்து பூனை அதான் பூனைப்பழம் அதான் துக்கா பூனைப்பழம் கொஞ்சம் பழம் கொடுக்க கூட செங்காயா கொடுக்கணும் அந்த பஜ்ஜியை சாப்பிட்றா அந்த உள்ளே இருக்கிற விதையை தான் சாப்பிடணும் இது பிஞ்சு துக்கா ஆனால் கொஞ்சம் புளிப்பா இருந்தாலும் நல்லா இருக்கும் உள்ள புளி கரைச்சி வச்சுக்கிற கிடமா அது துக்கா வேற இன்னொரு குடி தின்னுது கடிமேலங்க நல்லா அது எதை பிடிக்கும் பழம் வந்து என்ன பழம் மஞ்சள் மஞ்சள் ஆனால் இது நல்லா இருக்கு துக்கா பச்சையிலையும் பெருசு நல்லா இருக்கும் இல்லை புள்ளையில எங்கோ குருவி அடிச்சு போட்டு கிடக்கு காஞ்சி சாப்பிட
அது பச்சையும் கடிச்சு போட்டு நீங்கள் ஏன் அந்த கோதை கடிச்ச நீங்கள் இல்லை அது பிஞ்சு இருக்கும் அது பிஞ்சு நீங்கள் சாப்பிட பிஞ்சு ஆனால் நல்ல வாசமாக இருக்கு வளைஞ்சினது இது இருக்கு பார்த்தியா பார்க்க வடிவாங்க இது இல்லை நல்ல டேஸ்ட் இது பூனைப்பழம் இல்லை இது விசாரு ஐயா இது இதான் நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் துக்காக்கா என்ன அரமணத்தை தான் நீங்கள் சரி இது அரளிக்க அந்த பூனை பழத்தோட சேர்த்து ஒரு கிலோ வெங்காயம் இந்த தடிமன் பறக்க மாட்டேன் அது என்ன மரம் அகத்தியோ இந்த நிக்கிறேன் பரவாயில்ல சார்வ காடு மருத்துவ ரீதியானதான் ஓ நல்ல வெள்ளை புட்டுக்கும் சி வெள்ளை சோறு ஓ இடியப்பத்துக்கோ பார்த்தீங்களே அனுபவம் இருக்குதோ நெல்லிலும் சொரியல இது தொட்டாச்சு நீங்க இல்ல தொட்டாச்சு இல்ல இது தொடாத சொன்னீங்க இல்ல இல்ல இது நல்லா கைப்பட்டா தான் சுருங்குமா வடிவான கைப்பட்டா தான் சுருங்குமா கடவுளை அநியாயமா மிஸ் பண்ண பார்த்தேன் ஜாது இப்போ நாங்கள் வந்து மஞ்சள் பழமாக தான் தேடி சாப்பிடணும் யோசிச்சேன் ஆனால் எங்களோட கூட வந்து தம்பி சொன்னார் இல்லை அது காயும் வந்து நல்லா தண்டிருக்க மாட்டேன் இந்த இதான் அந்த காய் இந்த அநியாயம் தான் இவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் நுவைய கிடக்கு காய் மணியா காத்தி முள்ளு காய் சாப்பிடுவோம் அம்மா இந்த சொன்ன தம்பிக்கு நன்றி சொல்லணும் என்ன இந்த மணியாக இருக்குது அது இன்னும் டேஸ்டப்பா மணியாக இருக்கேண்ணே அது எப்படி இருக்கு பூனைப்பழம் நிறைய இருக்குது நாங்கள் ஆஞ்சிட்டு போவோமேண்ணே ஓகே சந்தோஷம் இதோடு நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஜிஎஸ்பி கோச்சிங்கில் கேக் கட் பண்ணுற பாருங்க மறக்காமல் எங்களோட வில்லேஜ் குக்கிங் சேனலோட பேரையும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ரைட் அண்ணாக்களை வந்துட்டுனா நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்